அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெறுவதற்கு பெல் ஐக்கான் அழுத்திங்க. ரைட்டு, நம்ம வானிலை அறிக்கைக்கு வந்துடுவோம். அதாவது சரியான வானிலை அறிக்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கணும். நேற்று மழை பெஞ்சனுடைய மேப்பு, அதாவது மேகத்திரள்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான மேப்பு இது. இன்றைக்கும் மழை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நேற்று 18 சொன்னோம், இன்றைக்கி 19. 22ஆம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒதுக்கி மழை இருக்கும். சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டம், செங்கல்பட்டுலேருந்து வச்சிங்களேன், செங்கல்பட்டுக்கு மேலே இப்போ பார்த்திங்கன்னா வடகடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து 22ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும். 23ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை வீரியமடைய இருப்பதால், அதாவது கேரளா, கர்நாடகா, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் எல்லாமே மழை பெஞ்சு ஓரளவுக்கு அணைகளுக்கு நீர்வரத்து வர ஆரம்பிக்கும். அது இல்லாத வரத்தை ஆரம்பித்து கிட்ட நம்ம டேம் 97 டிஎம்சி மேட்டூர். ஆனால் கபினியில் 65 தான், கிட்டத்தட்ட 52 கனஅடி தண்ணி இருக்குது. ஒரு 13 அடி போச்சுன்னா அது நம்பிடும். இதில் 100 அடி கிட்ட தண்ணி இருக்குது கிருஷ்ணராய சாகரில். ஹேமாவதி, சாரங்கி எல்லாமே அங்கே காவிரி நீர் பெஞ்சுன்னா நிச்சயமாக தண்ணி வழிஞ்சு வரதான் போகுது இந்த மாத கடைசியில். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டு வரும். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த மழை பெய்யுது? தென்மேற்கு பருவமழை காலத்தில் டெல்டாவில் மழை, வடகடலோரம் சென்னையெல்லாம் மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி பெய்யலாம், இது மாதிரி பெய்யக்கூடாது, அது நல்லதில்லை. தென்மேற்கு பருவமழையினாலே நமக்கு தமிழகத்துக்கு அது மழை மறைவு பிரதேசம். தென் மாவட்டங்களில் பெய்யும், ஆனால் வட கடலோரங்களில் பெய்யக்கூடாது. வட கடலோரங்களில் நமக்கு வடகிழக்கு பருவமழை தான். ஆனால் தென்மேற்கு பருவமழை என்பது இந்தியாவில் கிட்டத்தட்ட 70% தென்மேற்கு பருவமழை நம்பி தான் இருக்குது. இப்போ அந்த சுழற்சி 23ஆம் தேதி கிட்ட இங்கே கேரளா தாண்டி மேலே போகிறப்ப தான் அந்த தென்மேற்கு பருவமழையை அது அதிகப்படுத்துது. இப்போ ஏன் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிலநடுக்கோட்டு பகுதியில் அரபிக்கடலுக்கு கீழேயும் வங்கக்கடல் கீழேயும் 2 சுழற்சி இருக்குது. அதாவது நிலநடுக்கோட்டு பகுதிகளில் அது என்ன பண்ணுது, தென்மேற்கு பருவக்காற்றை கட்டுப்படுத்தி மழை பெய்ய விடாமல் தடுக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம கேரளா கொச்சிக்கிட்ட ஒரு அரபிக்கடலில் ஒரு கீழடுக்கு சுழற்சி இருக்குது. ஆந்திரா பக்கத்தில் வங்கக்கடலில் ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்குது. நான் ஒரு ஆரோ போட்டிருக்கேன் பாருங்களேன், இங்கே ஒரு சுழற்சி, அந்த பக்கம் ஒரு சுழற்சி. இந்த கீழடுக்கு சுழற்சி வெப்பசலனத்தால் அந்த பருவக்காற்று அதில் நீராவி இருக்குது, அது மேகமாக இருக்குது, ஆனால் குளிர்விக்க முடியல. அந்த காரணத்தினால மேலடுக்கு சுழற்சி இருக்குல்ல ஆந்திராவில், அதை நோக்கி இங்கேருந்து மேகங்கள் காற்று பயணப்படுது. காற்று இங்கே இந்த சுழற்சியும் அந்த சுழற்சியும் ஒரு தாழி அமைப்புன்னு சொல்லுவாங்க, அதனால் பயணப்படுது. இதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ டெல்டா வடகடலோரங்கள் 23ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை இருக்குது. 22ஆம் தேதி வரைக்கும், 23 மாத கடைசி வரைக்கும் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா சொச்சநிச்சய காற்று, தென்மேற்கு பருவ காற்று இதே பேட்டர்னில் தான் போகும். ஆனால் டெல்டாவிலலாம் 23ஆம் தேதிக்கு மேலே மழை இருக்கிறதுக்கு 22 வரைக்கும், 23ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குறுக்க ஏதாவது எங்கேயாவது மழை பெய்யலாம். ஏன் மழை பெஞ்சுன்னு கேட்காதீங்க. ஆனால் இந்த மாதிரி மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கே கொஞ்சம் ஒதுக்கி தான் பெய்யும். நேற்று பெய்ஞ்ச பேர் தான் ஒதுக்கி தான் பெய்யும். ஆனால் டெல்டா கரையோரங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. மத்திய மாவட்டங்கள், கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாமே, மதுரை, சேலம் எல்லாமே தெற்கு கரையோரத்தில் இருக்காது. ஏன்னா காற்று அங்கே வேகமாக அடிக்கிறதுனால காற்றை தள்ளிட்டு போயிடும். ரைட்டுங்களா? எல்லா மாவட்டங்களையும் சொல்லணுன்னா வீடியோ லெங்க்த்து தான் போகும். நான் விஷயத்த சொல்லிடுறேன். மத்திய மாவட்டங்களில் என்னென்னு தெரிஞ்சு வச்சிங்க, வடகடலோர மாவட்டங்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சு வச்சிங்க, தென்கடலோர மாவட்டங்கள், தெற்கு மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் அதான் ஆந்திரா கடலோரத்தை ஒட்டி, கர்நாடக மாநிலத்தை ஒட்டி, கேரளா மாநிலத்தை ஒட்டி, இதெல்லாம் ரெகுலர் மழை. இது கேரளா கடற்கரை ஓரமும் கர்நாடகா கடற்கரை ஓரமும் 23ஆம் தேதியிலேருந்து பிச்சு எடுக்க போது ஃப்ளட்டு கண்டிஷன் தான். பழையபடி இதில் குற்றாலத்தில் குளிக்கக்கூடாது, தடையெல்லாம் போடுவாங்க. ரைட்டு, இன்றைக்கி மழை ஒரு சாயங்காலம் இதே நேற்று மாதிரி தான், மாலை இரவு மழை. இது இன்றைக்கி கொஞ்சம் ஒதுக்குதல் குறையும். நாளைக்கு மழை இருக்குது. நாளைக்கு 20ஆம் தேதி மழை இருக்குது.
21 மழை இருக்குது. 22 கொஞ்சம் அதிக பரப்பில். திரும்பவும் சொல்கிறேன், 22 ஜூன் வந்து கொஞ்சம் அதிக பரப்பில் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதோட மழை வந்து நின்று போயிடும். அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவ காற்று வந்துச்சுன்னு வச்சிங்களேன், காற்று குளிர்ந்து போயிடும். காற்றின் வேகம் அதிகரிக்கும். இதனால் என்னாகும்? இதனால் வந்து நமக்கு மழை டெல்டா கரையோரங்களில் மழை இருக்காது. தெற்கு காற்று மேற்கு காற்று வேகம் குறையலாக இருந்தால் தான் நமக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து தெற்கு அரைக்கோளத்தில், அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில் 2 சுழற்சி இருந்துக்கிட்டு தென்மேற்கு பருவக்காற்றை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குது. இங்கே கொச்சிக்கிட்ட ஒரு சுழற்சி, ஆந்திராவுக்கு பக்கத்தில் இங்கே அரபிக்கடலில் ஒரு சுழற்சி, வங்கக்கடலில் மேலே ஒரு சுழற்சி, அதாவது வந்து வடக்கு அரைக்கோளத்தில். அது வந்து எப்படி சொல்கிறது, அதாவது வந்து தென் மேற்கிலேருந்து வடகிழக்காக மேகங்களை குவிக்குது. தென்மேற்கிலிருந்து வடகிழக்காக மேகங்களை குவிக்குது. அதனால தான் நேற்று மேப்பு இப்போ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கும், இந்தியா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே இந்த கிராஸில் போகுது. வடகிழக்கு பருவமழையிலேயும் வடகிழக்குலேருந்து மேகம் வரும். இப்போ தென்மேற்குலேருந்து வடகிழக்கு நோக்கி மேகம் போகுது. அதனால தான் இந்த ஓரம், தெற்கு ஓரம், வேதாரண்யம் இதெல்லாம் ஒதுக்குது. அது வந்து உருவாகிற இடத்த பொறுத்தது. அதாவது காற்று குவிதல், அதாவது வெப்ப சலனம் ஏற்பட்டு அந்த நீராவி ஆகி இந்த எந்த இடத்துல உருவாகி அந்த மேகம் உருவாகி நகருதோ அதை பொறுத்து தான் இது வந்து நடக்கும். அதாவது வடகிழக்கு பருவமழை வந்து அக்டோபர் 27, அதாவது ஐப்பசி 10ஆம் தேதி தான் தொடங்கும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை அது வரைக்கும் அக்டோபர் கடைசி வரைக்கும் வந்து அப்புறம் காற்று கலையணும், திருப்பி காற்று மாறணும், அதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் வந்து ஐப்பசி 10 வரைக்கும் மழை கிடையாது. லானினா நெகட்டிவ் ஐஓடி, நியூட்ரல்லேருந்து நெகட்டிவ் ஐஓடிக்கு போயிட்டுருக்கு. லானினா இந்த வருஷம் நிச்சயமாக வங்கக்கடலோர மாவட்டங்கள்லாம் கடுமையான மழை இருக்கும். அதற்கான நெல் ரகங்களை உபயோகப்படுத்தணும். பாக்கி பொதுமக்கள் அதற்கான முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கணும். இந்த வாட்டி அதிக மழை இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 27க்கு மேலே. அது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை ஏடகுறுக்க பெய்யும். 23ஆம் தேதி வரைக்கும் தான் நமக்கு, அதாவது டெல்டா கரையோரங்களில் மழை. எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை பெறும் மாவட்டங்களுக்கு எப்பொழுதும் மாதிரி மழை இருக்குது. காற்று பகுதிக்கெலாம் கூட இன்றைக்கும், அதாவது 22ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. 22ஆம் தேதி மழை டெல்டா கரையோரங்களில் வடகடலோரங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். டெய்லி வந்து சென்னை, வடகடலோர செங்கல்பட்டு, மரக்காணம் இது வரைக்கும் நிச்சயமாக மழை இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் இவ்வளோ இப்படி வீடியோ போட்டதில்ல. ஏன்னா யாருமே சொல்லலை, எப்போ அறப்பறக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேற்று 2 நண்பர்கள் கேட்டாங்க. அதான் 23ஆம் தேதிக்கு மேலே வச்சிங்க நீங்கள் அறுவடையை, ஏன்னா வைக்கலை வீணாக்காமல் பார்க்கலாம். ஏன்னா 1 மணி நேரம் பெஞ்சாலும் 2 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர்னு பெஞ்சிடுது. நேற்று வந்து அந்த மேகத்தோட வித்தை பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ரைட்டு, புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.